ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் வந்து வந்திருக்காங்க. அதாவது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் எஸ்ஐஆர் அப்படின்ட்டு. ஓட்டர் லிஸ்ட்டில் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்குமே ஒரு மெம்பருக்குமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போது அதற்கான ஒரு முன்னெடுப்பாக பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 12 மாநிலங்களில் 12 ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு 20 வருஷம் கழித்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடக்குது. இது முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளுக்காக, நம்ம ஓட்டர்ஸ்க்காக யாருமே வந்து விடுபடக்கூடாது. எல்லாமே வந்து தகுதியான வாக்காளர்கள் வந்து அந்த நேம் லிஸ்ட்டில் வந்து இருக்கணும். அதே மாதிரி தகுதி இல்லாத ஓட்டர் லிஸ்ட் வந்து நேம் ரிமூவ் பண்ணணும், ஓட்டர் ஐடி அப்படின்ட்டு தான் வந்து இவங்க இந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த எஸ்ஐஆர்ன்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஓகேவா? அது ஃபேஸ் 1 வந்து பீகாரில் வந்து நடந்தது. எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2ல் வந்து 12 ஸ்டேட்டில் வந்து நடக்க போகுது. நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கான ஷெட்யூல் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு, அதில் ஈடுபட போகிற எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. 28 அக்டோபர்லேருந்து 3 நவம்பர் வரலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வீடாக போய் அந்த ஒரு படிவம் வந்து வழங்குவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பணி வந்து எப்போ நடக்க போகுதுன்னா நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதியில் வரலாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷனு அது ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கிளைம்ஸோ இல்லை அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31, 2026 வரலாம் டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் நீங்கள் 2026 ஓட் போடுறதுக்கான ஒரு எலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பிப்ரவரி 7ஆம் தேதி 2026. அதுதான் வந்து ஃபைனல் லிஸ்ட்டு. அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும், சரிங்களா? அதில் ஆல்ரெடியே வந்து ஒருத்தருக்குமே தனித்தனியாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, சீரியல் நம்பரு, பூத் நம்பரு, எந்த தொகுதி, அப்புறம் உங்களுக்கான ஒரு கியூஆர் கோடு, அப்புறம் உங்களை ஓட்டர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இதில் பிரிண்ட் ஆகிருக்கும், சரிங்களா? பிரிண்ட் ஆகி இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது ஒன்று மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே வந்து ஃபில் பண்ணுவாங்க, இல்லை நீங்களும் வந்து ஃபில் பண்ணி தரலாம், சரிங்களா? இதில் தேவையான டீட்டெயில்ஸை வந்து பெரும்பாலும் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே உங்களோட டீட்டெயில் கொடுங்க. ஏன்னா உங்கள் டீட்டெயில் கொடுத்தா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் இது இருந்தாலும் அவங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க போகிறாங்க. அவங்க வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் வந்து நம்ம டீட்டெயில்ஸு நம்மளுக்காக தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த சைடு வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் நீங்களும் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழகத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து இருக்காங்க, அர்ச்சனா பட்நாயக் அப்படின்ட்டு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து படிவம் நான் சொன்னேன் இல்லையா? அந்த படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுதான் கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுங்க. சப்போஸ் அதை ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கல, எதனா மிஸ் ஆச்சுன்னா உங்களோட பெயர் வந்து நீக்கப்படும். ஏன்னா இப்போ தகுதியாக இருக்கிறவங்கள் தான் வந்து அவங்க வச்சுக்க போகிறேன் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தவறாக டீட்டெயில்ஸ் கொடுத்தாலோ இல்லை கொடுக்காம போனாலோ வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் வராது இல்லையா? அதுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ஃபில்அப் பண்ணி கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி வேறு அட்ரஸில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதையுமே வந்து இப்போ வந்து பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு செப்பரேட் டைம் வந்து கொடுப்போம். அப்போ வந்து நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி இதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்லை பணமோ இல்லை எதுவுமே வந்து கொடுக்க தேவையில்ல. அவங்கவங்க கணக்கு எடுக்க வருவாங்க, அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வந்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முகவரி ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிருந்தால் அந்தந்த இதுலேயே, அதாவது அந்த தொகுதியிலேயே இருந்தால் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரலாம் அது வந்து முகவரி மாற்றம் அதெல்லாம் வந்து அப்போ வந்து கேட்பாங்க. அப்போ வந்து பண்ணிக்கோங்க
கரெக்ஷனுக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். அதே மாரி புதுசா இப்போ 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்குது. அவங்க வந்து இதில ஜாயின் பண்ணிக்கலாமா? இதில வந்து குடுக்கலாமா அப்ளிகேஷன் அப்டின்னா, அதுவுமே வந்து குடுக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. புதுசா ஜாயின் பண்ண ஃபார்ம் 6ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஆவணம் வந்து நீங்க குடுக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து அந்த இப்போ அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல டிசம்பர் 9 அப்போ வந்து லிஸ்ட்ல நேம் வராது. ஃபைனல் செலக்ஷன்ல அந்த அந்த பிப்ரவரி மாசத்துல அதுல வேணா வரும் வெரிஃபை பண்ணிட்டு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இத பத்தின நான் நெறைய அப்டேட்ஸ் வந்து தெரிவிக்க போறேன். இத பத்தின நெறைய டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இதெல்லாம் நீங்க உடனுக்குடையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஐஆர்னா என்னன்னே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேருக்கு வந்து தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.